அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையில அப்படி என்னதான் நடக்குது? ஏன் இந்த வர்த்தக போர் இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கு? சீனா மீது மட்டும் இப்படி ஒரு அதிகபட்ச வரி விதிப்பு விதிக்க அமெரிக்காவுக்கு ஒரு திட்டம் இருக்கா? In Texas by 2026. The company says it is now planning to invest $500 billion. மற்ற நாடுகளுக்கு கூட நான் வரி விலக்கு தருவேன், ஆனா சீனாவுக்கு மட்டும் வரி விலக்கு கிடையாதுன்னு அமெரிக்கா சொல்ல காரணம் என்ன? Over the next 4 years. This is President Trump delivering on the promise he made to the American people on the campaign trail. என்னதான் அமெரிக்கா இவ்வளவு வரி விதிப்பு விதிச்சாலும் அதிலிருந்து தப்பிக்க சீனா பயன்படுத்துற அந்த யுக்தி என்ன? சீன பொருட்கள் மீது 100%க்கும் அதிகமான இறக்குமதி வரி விதிப்பதாக அமெரிக்கா சொல்லி அது ஏப்ரல் 9ஆம் தேதியிலிருந்து அமலாகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சீனா அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமா அதே நாள்ல அமெரிக்காவிலிருந்து இறக்குமதியாகும் பொருட்கள் எல்லாத்துக்கும் 84% வரி அமல்படுத்தப்படும் அப்படின்னு சீன அரசாங்கம் அறிவிச்சது. இதை தொடர்ந்து சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில முழு வர்த்தக போரே தொடங்கியிருக்கு. டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருக்கிற வரி விதிப்புக்கு எதிராக தேவைப்பட்டா கடைசி வரைக்கும் கூட போராடுவோம், வெள்ளை மாளிகையோட கொடுமையான நடைமுறைகளை எதிர்த்து சீனா எப்போதும் போராடும் அப்படின்னு சொல்லி சீன வெளியுறவு அமைச்சகம் தெரிவிச்சிருக்கு. அதன் விளைவா 6 அமெரிக்கா நிறுவனங்களை நம்பகத்தன்மையற்ற நிறுவனங்கள் பட்டியல்ல சீனா சேர்த்திருக்கு. சீனாவின் வரி விதிப்பு விவகாரத்துல சீனாவோட இந்த பதில் நடவடிக்கை தொடர்பா சமூக வலைதளத்துல அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. அதாவது வர்த்தக நிறுவனங்கள் சீனாவிலிருந்து அமெரிக்காவுக்கு திரும்புவதற்கான நேரம் அப்படின்னு குறிப்பிட்டு ஒரு பதிவு போட்டிருந்தாரு. சரி, இந்த 2 நாடுகளுக்கும் இடையே அந்த வர்த்தகம் எவ்வளவு? சர்வதேச அளவுல 2 பெரிய பொருளாதார நாடுகளாக இருக்கக்கூடிய அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையே கடந்த வருஷம் மட்டும் நடைபெற்ற வர்த்தகத்தோட அளவு சுமார் $585 பில்லியன், அதாவது ரூபாய் மதிப்புல சுமார் 50,65,661 கோடி வரைக்கும் வர்த்தகம் நடந்திருக்கு. ஆனா இந்த 2 நாடுகளுக்குள்ளேயுமே பார்த்தா அமெரிக்காவிலிருந்து சீனா இறக்குமதி செய்வதை விட 4 மடங்கு சீனாவிலிருந்து அமெரிக்கா இறக்குமதி செய்து. அமெரிக்காவிலிருந்து சீனா $145 பில்லியன் அளவுக்கு பொருட்களை இறக்குமதி செய்துனா அமெரிக்கா சீனா கிட்ட இருந்து அதிலிருந்து 4 மடங்கு அதிகமா சுமார் $440 பில்லியன் வரைக்கும் இறக்குமதி செய்து. அப்படி பார்த்தா சீனா மேல அமெரிக்கா போட்டிருக்க இந்த வரி விதிப்புனால கூட அமெரிக்காவுக்கு தான் அதிகமா லாபம். இதனாலதான் இந்த 2 நாடுகளுக்கும் இடையே ஏற்றுமதி இறக்குமதியில இந்த வர்த்தகத்துல வந்த வித்தியாசமா $295 பில்லியன் வரைக்கும் வர்த்தக பற்றாக்குறைய அமெரிக்கா கடந்த 2024ஆம் ஆண்டு சந்திச்சது. ஏற்கனவே ட்ரம்ப் அமெரிக்காவுக்கு அதிபராக இருந்த போது அந்த காலகட்டத்திலேயே சீனா மீது இறக்குமதி வரிய விதிச்சிருந்தார். அவர் பதவி காலத்துக்கு அப்புறமும் அடுத்து வந்த ஜோ பைடன் அரசும் கூட அந்த வரிய இன்னும் அதிகரிச்சுதான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையில இருக்கிற அந்த வர்த்தகத்தை குறைச்சது. இதனாலேயே கடந்த 10 ஆண்டுகளா வர்த்தகத்துக்காக சீனாவை நம்பி அமெரிக்கா இல்ல அப்படிங்கிற நிலை உருவாச்சு. இப்படி வரி விதிப்பும் அதிகமா போட்டு இருந்தாலும் சீனாவோட வர்த்தகம் அமெரிக்கா நம்பி இல்லைன்ற ஒரு நிலை வரும்போது எப்படியாவது அந்த வர்த்தகத்தை அங்கே நடத்தியே ஆகணும்னு சொல்லி சீனா ஒரு யுக்தியை பயன்படுத்துது. சில சீன பொருட்களை நேரடியா அமெரிக்காவுக்கு அனுப்பாம சில தென்கிழக்கு ஆசிய நாடுகள் வழியா அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்து. உதாரணமா சீனாவில இருந்து இறக்குமதி செய்யப்படும் சோலார் பேனல்கள் 2018 அதிகமான இந்த வரி விதிப்பு காரணத்தால நேரடியா அங்க அந்த பொருட்களை இறக்காம சீனா தங்களுடைய சோலார் பேனல்களை மலேசியா, தாய்லாந்து, கம்போடியா, வியட்நாம் போன்ற இடங்களுக்கு மாற்றி அங்கு அந்த பொருட்களை முழுசா முடிச்சதுக்கு அப்புறம் அந்த தயாரிப்புகளை அங்கிருந்து அமெரிக்காவுக்கு அனுப்புறாங்க. இது மூலமா இறக்குமதி வரியை தவிர்க்க முடியுது. சீனாவோட இந்த யுக்தி நடவடிக்கையை 2023 அமெரிக்கா வர்த்தகத்துறை ஆதாரங்களோட சமர்ப்பிக்குது. அப்படி பார்த்தாலும் இப்போ பரஸ்பர வரிகள் அப்படின்னு சொல்லி எல்லா நாடுகளுக்கும் அமெரிக்கா விதிக்கும் போது அந்த அடிப்படையில கூட சீனாவில உற்பத்தியான பொருட்களுக்குன்னு அமெரிக்கா ஒரு விலை நிர்ணயம் பண்ணுது. அந்த விலை அதிகமாக தான் இருக்கும். அதுவும் இப்ப சொன்னது போல 125% அதிகமான வரி அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட 4-5 மடங்கு சீன பொருட்களோட விலை அமெரிக்காவில அதிகமா உயர்ந்திருக்கு. அமெரிக்காவுக்கு எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ்க்காக அதிக அளவிலான பேட்டரிஸ் சீனால இருந்து தான் ஏற்றுமதி செய்யப்படுது. அதே போல சீனாவில இருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதியாகும் பொருள்ல ரொம்ப முக்கியமானதுன்னா அது ஸ்மார்ட் போன் வகைகள் தான். இந்த ஸ்மார்ட் போன்ஸ் மட்டுமே மொத்த அமெரிக்காவின் சீன பொருட்களோட இறக்குமதியில
ஏற்றுமதியில 9% இருக்கு. இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா அமெரிக்காவை தலைமையகமா கொண்ட பன்னாட்டு நிறுவனமான ஆப்பிள் நிறுவனத்துக்காக சீனாவில் இந்த ஸ்மார்ட் போன்கள் தயாரிக்கப்படுது. ஆனா இப்படி இருக்க சீன பொருட்கள் மேலான இறக்குமதி வரிய அமெரிக்கா இப்போ அதிகப்படுத்தினதுனால கடந்த சில வாரங்களாவே ஆப்பிளோட சந்தை மதிப்பு பெரும் சரிவை சந்திச்சுட்டு வருது. கடந்த மாதத்துல மட்டுமே ஆப்பிள் நிறுவனத்தோட பங்குகள் சர்வதேச அளவுல 20% குறைஞ்சிருக்கு. ட்ரம்ப் அரசு இப்படி சீன பொருட்கள் மேல தொடர்ந்து வரி விதிப்பை அதிகரிச்சுக்கிட்டே வரதோட விளைவா என்னதான் சீனா பதில் நடவடிக்கை எடுத்தாலும் சீன பொருட்களோட விலை அமெரிக்காவில 4-5 மடங்கு அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கான். இந்த நிலை தொடர்ந்தா இது அமெரிக்காவை பாதிக்கிறதா இல்ல, இது சீனாவையே ரொம்ப பெருசா பாதிக்கும் அப்படின்னு அமெரிக்கா நம்புது. இந்த வரி விதிப்பு தான் அப்படின்னு இல்லாம அமெரிக்கா சீனாவுக்கு நடுவில் இருக்கிற இந்த வர்த்தக போரை வேறு விதமாகவும் இந்த நாடுகள் அணுகலாம். எப்படின்னா வர்த்தகம் செய்துட்டு இருக்க நாடுகளான கம்போடியா, மெக்சிகோ, வியட்நாம் போன்ற நாடுகளுக்கு அமெரிக்கா அழுத்தம் கொடுக்கலாம். எப்படின்னா சீனா கூட வணிக பரிவர்த்தனையை செய்யாம இருந்தா அமெரிக்காவுக்கு தொடர்ந்து ஏற்றுமதி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அழுத்தம் கொடுக்க முடியும். இதனால கூட சீனாவோட வர்த்தகத்தை வலிமை இல்லாம ஆக்க முடியும் அப்படின்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்போட வர்த்தக ஆலோசகரான பீட்டர் நவோரோ சொல்றாரு. இப்படி 2 பெரிய பொருளாதார நாடுகளான அமெரிக்கா மற்றும் சீனாவுக்கு இடையில நடக்கிற இந்த வர்த்தக போரால உலக பொருளாதாரம் பாதிக்கப்படுமா, இது மற்ற நாடுகளை பாதிக்குமா அப்படின்னு பார்த்தா சர்வதேச நாணய நிதியத்தின்படி உலகத்தோட பொருளாதாரத்துல 43% இருக்க இந்த 2 நாடுகளும் வர்த்தக போர்ல அவற்றோட வளர்ச்சியை குறைச்சிக்கிட்டாலோ அல்லது பொருளாதார மந்த நிலையை ஏற்படுத்தினாலோ இது உலக அளவுல பொருளாதார வளர்ச்சியை குறைக்கும், பெரிய அளவுல தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு பொருளாதார வல்லுநர்கள் எச்சரிக்கிறாங்க. இதன் மூலமா பிற நாடுகளுக்கு சர்வதேச முதலீடும் பாதிக்கப்படலாம். ஏன்னா இந்த 2 நாடுகள்ல சீனா தான் உலகின் மிகப்பெரிய உற்பத்தி நாடு. சொந்த மக்கள் தொகை அந்த மக்கள் வாங்கி பயன்படுத்துறதை விட அதிகமா பொருட்களை தயாரிச்சு வெளியில பிற நாடுகளுக்கு தான் சீனா அனுப்புதான். ஏற்கனவே $1 டிரில்லியன் மதிப்புள்ள பொருட்களை சீனா உபரியாவே உற்பத்தி செய்துட்டு வருது. இறக்குமதி செய்வதை விட உலகத்துல பிற நாடுகளுக்கு அதிக அளவிலான பொருட்களை தயாரிச்சு ஏற்றுமதி செய்யறதுல தான் சீனா பெரிய அளவுல நோக்கத்தோட செயல்படுது. சீனா இப்படி பெரிய உற்பத்தி நாடா இருக்க காரணம் அரசு நிதி உதவிகள் ரொம்ப மலிவா கிடைக்குமா, உள்நாட்டு மானியங்களும் இந்த தயாரிப்பு நிறுவனங்களுக்கு அதிகமா கிடைக்கும், அதன் மூலமா பல சலுகைகளும் கிடைக்குமா. இன்னும் சொல்ல போனா சீனாவில உற்பத்தி செய்யற பொருட்கள் அதற்கான உற்பத்தி செலவை விடவும் குறைவான விலைக்கே செய்ய முடியுமா. எந்த ஒரு பொருளையும் சீனாவால இந்த வர்த்தக போர்னால அமெரிக்காக்குள்ள நுழைக்க முடியலனாலோ சீனாவோட நிறுவனங்கள் உலகத்துல பல்வேறு இடத்துல இருக்கிறதுனால எங்க வேணும்னாலும் தன்னுடைய தயாரிப்புகளை சீனா தள்ளிடும். சிலருக்கு இது உபயோகமா இருந்தாலும் சீனாவின் தயாரிப்பு பொருட்களை பிற நாடுகளுக்கு அனுப்பும் போது அந்த பொருட்களை தயாரிக்கும் பல நாடுகள் இதனால பாதிக்கப்படும். சம்பள பற்றாக்குறை, வேலை இழப்பு, இந்த அளவுக்கு கூட அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு பொருளாதார வல்லுநர்கள் சொல்றாங்க. அந்த அளவுக்கு வலிமையான உற்பத்தி திறன் கொண்ட ஒரு நாடாதான் சீனா இருக்கு. உற்பத்திக்கான லாபியை அமைச்சு வச்சுக்கிற அளவுக்கு சீனாவுக்கு பவர் இருக்கு. ஒருவேளை இந்த சீனா அமெரிக்காவுக்கும் இடையே இருக்கக்கூடிய இந்த வர்த்தக போர் ரொம்ப அதிகமாச்சுன்னா அதோட பாதிப்பு உலகம் முழுக்க பல நாடுகள்ல இருக்கிற வர்த்தகத்தை பாதிக்கும், பொருளாதாரத்தை கண்டிப்பா பாதிக்கும் அப்படின்னு பொருளாதார வல்லுநர்கள் சொல்றாங்க. அதுவும் இந்த விளைவுகள் எதிர்மறையா இருக்கதா அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எச்சரிக்கிறாங்க. இந்த வரி விதிப்பு போர்ல அமெரிக்காவும் சீனாவும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் கூடுதல் வரி விதிப்பு அமல்படுத்திட்டு தான் இருக்காங்க. அந்த வகையில ஏற்கனவே 100% வரி விதிப்புன்னு சொல்லி அமெரிக்கா சொன்னதும் அன்னைக்கே 84% இறக்குமதி வரிய அமெரிக்கா மீது சீனா அறிவிச்சுது. சீனாவோட இந்த பதில் நடவடிக்கை பரஸ்பர வரி விதிப்பு செய்து மற்ற எந்த நாடுகளும் அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுக்காத போது சீனா மட்டும் இதுக்கு பதிலடி கொடுக்கும் போது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மறுபடியும் சீனா மேல ஒரு வரி விதிக்கிறாரு. அதாவது 125% சீன பொருட்கள் மீதான இறக்குமதி வரியை அறிவிக்கிறாரு ட்ரம்ப். இதன் மூலமா சீனாவுக்கு செல்லக்கூடிய வர்த்தகங்கள் எல்லாம் அமெரிக்காவுக்கு வரக்கூடும் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் நம்புறதாக குறிப்பிட்டிருந்தாரு. அதோட இந்த பரஸ்பர வரி விதிப்புகள் மித்த எல்லா நாடுகளுக்கும் 3 மாதம், அதாவது 90 நாட்களுக்கு தற்காலிகமா நிறுத்தி வைப்பதாக அமெரிக்க அரசு அறிவிக்குது. ஆனா இந்த காலகட்டத்தில் இந்த எல்லா நாடுகளும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட அந்த 10% வரி விதிப்பு மட்டும் அமல்ல இருக்கும். அந்த 10% வரி விதிப்பு மட்டும் மற்ற நாடுகள் கொடுத்தா போதும். ஆனா சீனாவுக்கு மட்டும் இந்த வரி விலக்கு கிடையாது.
ஏன்னா மித்த எல்லா நாடுகளும் சும்மா இருந்தது, இது மட்டும்தான் பதில் நடவடிக்கை கொடுத்துச்சுன்னு சொல்லி சீன பொருட்கள் மீது 125% வரி விதிப்பை அமெரிக்கா அறிவிக்குது. இரண்டு பெரிய பொருளாதாரம் உடைய, உற்பத்தி திறனுடைய, ஏற்றுமதி இறக்குமதியில் சிறப்பா இருக்கக்கூடிய இரண்டு நாடுகளுக்கு மத்தியில இப்ப பெரிய வர்த்தக போரை நடந்துட்டு இருக்கு. இதன் விளைவா உலக நாடுகள் பலவும் பாதிக்கப்படும்னு பொருளாதார வல்லுநர்கள் எச்சரிக்கிறாங்க. இந்த நிலையில இந்த வரி விதிப்பு போர் இன்னும் தொடர்ந்துட்டே இருக்குமா, அல்லது ஏதாவது ஒரு நாடு இதற்கு முட்டுக்கட்டை போடணும்னு நினைச்சு ஒரு முற்றுப்புள்ளி வைக்குமா அப்படின்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.